2020 எப்போ ஆரம்பிக்கும்னு இருந்தவங்கெல்லாம் எப்போ முடியும்னு நினைக்க ஆரம்பிச்சது தான் இந்த வருஷத்தோட ஹைலைட். எதிர்பார்க்கறதெல்லாம் நடந்துருதா என்ன? அவ்வளோ பேரோட எதிர்பார்ப்பையும் அப்படியே புரட்டி போட்டிருக்கு இந்த 2020. இந்த 2020 திரும்பி பார்த்தோம்னா எவ்வளவு நடந்திருக்கு தெரியுமா? இந்த கொரோனா எப்படியெல்லாம் மக்களோட லைஃப்பை புரட்டி போட்டிருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். கொரோனாவுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க, கொரோனாவுக்கு பின்னாடி எப்படி இருக்காங்கன்னு ஒரு சாம்பிள் பார்க்கலாமா? உலகத்திலேயே எங்க அதிகமா கொரோனா அட்டாக் ஆச்சுன்னா அது அமெரிக்கால தான். கொரோனால அமெரிக்காவே ஆடி போச்சு. அங்க பிழைக்க போன நம்ம ஆளுங்க என்ன ஆனாங்க? முக்காவாசி அங்கேயே இருந்துட்டாங்க. கொஞ்சம் பேர் இங்க வந்தாங்கல்ல, அவங்க என்ன ஆனாங்க? எல்லாரையும் நாம போய் பார்க்க முடியுமா? அவங்கள ஒருத்தரை பார்க்கலாம்னா எங்க போலாம்? வாங்க, மதுரைக்கு தான். இவரு மதுரைக்காரரு சரவணன். 10 வருஷமா பல சொகுசு கப்பல்லே சுத்திட்டு இருந்தாரு. மாசம் 1.5 லட்சம் சம்பளம். ஜனவரி லீவுக்கு வந்தாரு. அமெரிக்கா ரிட்டர்ன் ஆகலாம்னு இருந்தாரு. அதுக்குள்ள கொரோனா கிளம்பிருச்சு. ஊர் போகிற சூழ்நிலை இருந்துச்சு. அந்த டயத்தில் வந்து மார்ச் 23 வந்து இந்தியாவில் வந்து லாக்டவுன் போட்டாங்க. ஸோ என்னால் போக முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. சரி 1 or 2 months வந்து கிளியர் ஆகும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். பட் வந்து அதோட இந்த கோவிட் வந்து ரைஸ் ஆகிட்டே இருந்துச்சு. சேமட்டல்ஸ் வந்து யூஎஸ்லேயும் பார்த்திங்கன்னா வந்து அங்கேயும் வந்து கவுண்ட் வந்து ஹெவியாக இந்தியாவோட டபுள் மடங்காக போயிட்டு இருந்துச்சு. ஸோ எங்களோட இண்டஸ்ட்ரி வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எங்களோட வந்து க்ரூசிங் இண்டஸ்ட்ரின்றப்போ ஒரு ஹோட்டல், ஃப்ளோட்டிங் ஹோட்டல் தான். ஸோ டூரிசம் எல்லாமே வந்து பிளாக் ஆகிடுச்சு. ஸோ ஒரு வாழ்வாதாரம் இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு வந்து மாறிக்கிட்டே இருந்துச்சு. திரும்பி போகணுமா, உள்ளூர்லயே தொழில் செய்யலாமான்னு யோசிச்சாரு. அப்பதான் கரும்பு ஜூஸ் கடை ஆரம்பிக்கலாம்னு யோசனை வந்திருக்கு. சும்மா ஜூஸ் கொடுத்தா ஒரு வித்தியாசம் வேணும்ல. கேரட்டு, அன்னாசி, நெல்லிக்காய், ஏலக்காய், மிளகு, உப்புன்னு இப்போ 25 ஃப்ளேவரில் கரும்பு ஜூஸ் விற்கிறாரு. என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நான் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோட பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய ஒய்ஃப் வந்து ஒரு நல்ல சஜஷன் கொடுத்தாங்க. அவங்களோட ஃப்ரெண்டு வந்து சந்தியான்ட்டு வந்து திருச்சியில் இருக்காங்க. அவங்க வந்து கேன் பிளாஸ்ட்ன்ற ஒரு கம்பெனி வந்து அங்கே வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு 5-6 வண்டி வச்சுருந்தாங்க. ஸோ அவங்ககிட்ட தான் நம்ம வந்து ஒரு வண்டி வாங்கி நம்ம மதுரையில் இங்கே ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க. என்னோடய லைஃப் ஸ்டைல் எல்லாமே வந்து ரொம்ப மாறி இருந்துச்சு. திடீர்னு இப்படி எப்படிங்க சார் நான் இப்படி மாறிட்டேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னாங்க. பட் வந்து என்னை டிஸ்கரேஜ் பண்ணவங்க நிறைய பேர். இவெல்லாம் வந்து யூஎஸில் இருந்தான், இவன் வந்து எப்படி ரோட்டில் நின்று வேலை வைப்பாங்களா அப்படின்றது. நான் வந்து அதெல்லாத்தையும் முறித்து நான் வெளியே வந்தேன். இப்போ சொந்த ஊர், சொந்த தொழில், குடும்பத்தை பிரிய வேண்டியதில்லை. ரொம்ப சந்தோஷம். அதாவது இந்த கொரோனானால நம்ம வாழ்வாதாரம் இழந்தாலும் ஒரு புதுசாக ஒரு வாழ்வாதாரம் வந்து உருவாக்குனது அது சொந்த ஊரில் இருக்கோம் அப்படின்னு ஒரு சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் வந்து எனக்கு கொடுக்குது. எல்லா கதவும் மூடினாலும் ஏதோ ஒரு கதவு திறக்கும்ல, அந்த நம்பிக்கை தான் வாழ்க்கை. வாழ்க்கையில் அடிமட்டத்துக்கு ஒருத்தர் போனார். ஆனால் அவருக்கு வாழ்க்கை கொடுத்தது ஊரடங்கு. கேட்க வித்தியாசமாக இருக்குல்ல? அந்த கதையைத்தான் இப்போ பார்க்க போகிறோம். திருச்சியில் தள்ளுவண்டியில் கடையை ஆரம்பித்தவர் முஸ்தபா பாட்ஷா. கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி திருச்சி சிட்டியில் 4 பெரிய பழக்கடை, மொத்த வியாபார கடைன்னு ஜெகஜோதியாக இருந்தார். அப்போ தான் வந்தது பண மதிப்பு நீக்கம். அப்புறம் முஸ்தபாவுக்கு சரிவு தான். கடன் வட்டின்னு ரொம்ப சிக்கல். வேற வழி இல்லாமல் ஒவ்வொரு கடையாக மூடினார். என்கிட்ட 4 கடையில் 3 கடையை விற்றுட்டேன். போன வருஷம் பண்டிகைக்கு பிள்ளைகளுக்கு புது துணி கூட எடுக்க முடியலை. இருந்த கடைசி கடையையும் விற்கலாமான்னு யோசித்த நேரத்தில் தான் ஊரடங்கு வந்தது. எல்லாருக்கும் ஊரடங்கு பிரச்சனை ஆச்சுன்னா இவருக்கு அதுதான் வாழ்க்கையை கொடுத்துச்சு.
இந்த வருஷம் ஒரு ஜனவரிக்கு அப்புறம் இப்போ கொரோனான்னு ஒன்று வந்துச்சு. போச்சுரா, இப்போ கொரோனான்னு ஒன்று வந்துருச்சு, முடிஞ்சோம் நம்ம, இனிமேல் அவ்வளோதான் அப்படின்னு ஒரு நிலமையில் இருக்கும்போது டோட்டல் லாக்டவுன் போட்டாங்க. அதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும், காய்கறி பழ கடைகள் திறந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. பழமுறை சாலைகள் மட்டும் திறந்துருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சின்ன சின்ன கடைகள்லாம் இருக்கக்கூடாது, குறிப்பிட்ட விதிமுறைப்படி கொடுத்து திறக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். மொதல் ஒரு 3 நாள் 4 நாள்லேயே எனக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடச்சிச்சு. இருந்த சரக்குலாம் காலையிலே தீர ஆரம்பிச்சு. அடுத்து பர்ச்சேஸ் பண்ணி சீக்கிரம் வாங்கி போட்டோம். கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இந்த 2-3 வருஷம், இந்த ஒரு 6-7 மாதத்தில் 200 கஸ்டமர், 300, 400, 500 எல்லாருமே டிமாண்டாக விற்றுக்கிட்டு இருந்தாங்க. விலையை சேர்த்து விற்றுட்டு இருந்தாங்க அந்த டைமில். ஆனால் அதை அப்படியே ஆப்போசிட் ஆகணும், எல்லாமே கிடைக்கிற மாதிரி வச்சு எப்பவும் விற்கிற விலை ரெகுலராக மார்க்கெட்டில் எல்லா மார்க்கெட்டுக்கும் எல்லா கடையிலும் திறந்துருந்தால் என்ன விளைக்குமோ அந்த விலையை வச்சு எனக்கு அதுக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சி. சில்லறை வியாபாரத்திலிருந்து இப்போ திரும்ப மொத்த வியாபாரத்துக்கு திரும்பி இருக்காரு முஸ்தபா. இந்த கொரோனா எனக்கு சொல்லப்போனால் எனக்கு அடுத்த வாய்ப்பு, அடுத்த வாழ்க்கையை தான் கொடுத்துருக்கு. இதை நான் பயன்படுத்திக்கிட்டேன். இனிமேல் அடுத்த கட்டத்துக்கு நவறதுக்கு நல்ல வாய்ப்பாக நான் இதை தக்க வச்சுக்குவேன். எந்த கஷ்டத்தையும் ஃபேஸ் பண்ண கற்றுக்கணும். அந்த துணிச்சல் தான் வாழ்க்கையில் ஜெயிக்க வைக்கும். காலம் நம் தோழன் தானே முஸ்தபா. அடடா, என்ன அழகான பச்சை பசுமையான கிராமம். ஒரு டிப்பிக்கல் கிராமம்னா இப்படி தான் இருக்கும் போல. பச்சை பசேல்னு வயல், நகரத்தோட சாயல் படியாத கிராமம், சுத்தமான காத்து. இதோ ஆட்டை பிடிச்சிட்டு தோளில் துண்டை போட்டுக்கிட்டு வராரு. யார் இவரு? புதுக்கோட்டை மாவட்டம் கொத்தமங்கலத்தில் தான் செந்தில் இருக்காரு. 15 வருஷம் சென்னை லைஃப், சாஃப்ட்வேர் ஆளு. சென்னை பெங்களூருன்னு மாற்றி வேலை பார்த்துக்கிட்டே இருந்தார். லீவுக்கு ஊருக்கு வந்தாலும் டென்ஷன் எப்பவும் ஓடிட்டு இருக்கும். இப்போ ஆளே மாறிட்டாரு. காரணம் 8 மாசமா ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஊருக்கு வருவோம், இந்த மாதிரி ஒரு 6 மாதம் 8 மாதம் ஊரில் இருக்க முடியுங்கிற மாதிரியான எதுவுமே இல்லை. அதுக்கான சாத்தியம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. கொரோனாவால் ஊருக்கு வந்தோம், ஒரு 8 மாதம் இங்கே தான் இருக்கோம். இப்போ காலைல வந்தோம் அப்படின்னா 8 மணிக்கு அங்கே கிளம்பணும் ஆஃபீஸ். 8 மணிக்கு கிளம்புனா தான் 10 மணிக்கு போய் ஆஃபீஸ் போக முடியும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. 10 மணிக்குள்ளே நான் இப்போ காலைல வர்றேன், தோட்டத்தை பார்க்கலாம், அப்பா அம்மா கூட இருக்கேன். குழந்தைக்கு ஒரு கிராமத்து வாழ்க்கையை அறிமுகப்படுத்துகிற மாதிரி இருக்குது. அவனுக்கு 5 வயசாச்சு. இப்போ 5 வயசில் அவனுக்கு இப்போ தான் கிராமம் எப்படிங்கிறதெல்லாம் தெரிய வருது. வேலை நேரத்தில் வேலை, எஞ்சிய நேரத்தில் வயசான அம்மா அப்பாவுக்கு உதவுறது, ஆட்டை பார்த்துக்கிறது, தோட்டத்தை பார்த்துக்கிறதுன்னு கிராமத்து வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்கிறாரு. எனக்கு நகர வாழ்க்கை ஒரு மாதிரி ஒட்டாத மாதிரியே இருக்கும். வீடு ஆஃபீஸ் அந்த மாதிரியே இருக்கும். நண்பர்களுடைய விசேஷம் கூட அட்டன் பண்ண முடியாது. திருமணமோ அவங்க வீட்டில் இருக்கிற எந்த ஒரு விசேஷமும் அட்டன் முடியாது. இப்போ எப்படின்னா ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பர்மிஷன் போட்டு எல்லா விஷயமும், நல்ல இறப்போ திருமணமோ இல்லை அவங்க வீட்டில் நடக்கிற எந்த ஒரு நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ நம்மளால் கலந்துக்க முடியுது. இப்போ கிராமத்து நண்பர்களோட ரொம்ப இணக்கமாக இருக்க மாதிரி நான் ஒரு உணர்றேன் இப்போது. செந்திலோட பையன் முதல் முறையா இப்பதான் ஆடுங்கிற ஒரு உயிரினத்தையே நேர்ல பார்க்கறான். செந்தில் மனைவி பூரணிக்கு பெங்களூரு, சென்னை பெங்களூருன்னு இருந்தவங்க இப்ப விறகடுப்புல தான் சமைக்கிறாங்க. முக்கியமாக அங்கே சன்லைட்டே இருக்காது வீட்டுக்குள்ளே. இங்கே அந்த பிரச்சனையே இல்லை. அப்புறம் அதே மாதிரி இந்த மாதிரி அடுப்பு சட்டி அந்த மாதிரி சமையலுக்கு கம்ப்ளீட்டாக மாறி இருக்கும். அங்கே கேஸில் பண்ணாலும் சட்டியில் பண்ணாலும் இந்த டேஸ்ட் அங்கே இருக்கிறதில்ல. அதே மாதிரி இவனை தானாக விளையாடுறதுக்கு அங்கே ஆள் இல்லை. நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம், ஆள் இல்லை. எங்கேயாவது பார்க்கு அந்த மாதிரி கூட்டிகிட்டு போகணும் ஒரு நாள். இங்கே அப்படி இருக்கிறதில்ல. அவனை ஓடி தெரிஞ்சு விளையாடிட்டு இருக்கான். பிள்ளைய பார்க்கணும்னு தோணினாலும் எதுக்கு நம்மால தொல்லைன்னு நினைக்கிறவங்க செந்திலோட அம்மா அப்பா. இப்போ 8 மாசமா பிள்ளையும் மருமகளும் பேரனுமா கூட இருக்கிறது இந்த வயசான தம்பதியை சந்தோஷப்பட வச்சிருக்கு. சந்தோஷமா இருக்கு, நல்லா இருக்கு. மருமக பேர பிள்ளை வந்தது, அது நல்ல முறையில் இது பண்ணி வேலை பார்க்கணும். என்ன ஒரு உணர்வு, நல்ல உணர்வு.
பிள்ளைகள்லாம் பக்கத்தில் இருக்குது, பேரப்பிள்ளை பக்கத்தில் இருக்குது, மருமக பக்கத்தில் இருக்குது. அதனால் நம்ம எந்த பொருளும் வாங்க போனாலும் வந்தாலும் நம்ம சௌகரியமாக தெரியுது. செந்தில போல இன்னும் நிறைய ஐடி பணியாளர்களும் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் தான் இருக்காங்க. கிராமத்து வாழ்க்கை வேலையோட ஸ்ட்ரெஸ்ஸை கூட குறைச்சிடுதுன்னு இவங்க சொல்கிறாங்க. 4 இயர்ஸாக இப்போ துபாயில் ஒர்க் பண்ணுறேன். மேக்ஸிமம் ஒரு 20 days இல்லை 3 weeks தான் ஊருக்கு வர முடியும். இப்போ கொரோனானால இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்குது. ரிலாக்ஸ் மீன்ஸ் என்னென்னா, எப்பவும் அதான் முன்னாடி வந்து மேக்ஸிமம் 1 month வரதே பெரிய கஷ்டம். இப்போ வந்து நான் ஒரு 2 months ஆக போகுது ஊருக்கு வந்து. இன்னொரு 1 month கழிச்சு கூட போகலாம். இல்லை, எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன் இருக்குது. சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமானு இவங்க சொந்த ஊரில் இருந்துக்கிட்டே வேலை பார்க்குறாங்க. இப்படி ஒரு சூழலை கொரோனா உருவாக்கி தந்திருக்கு. இவங்கள போல இன்னும் சிலரோட வாழ்க்கையை கொரோனா எப்படி திருப்பி போட்டிருக்குன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன பிரேக். வாழ்க்கை ஒரு வட்டம். அதில் மேலே இருக்கிறவன் கீழே போவான், கீழே இருக்கிறவன் மேலே வருவான். இந்த கொரோனா காலகட்டமும் ஊரடங்கும் இப்படி எத்தனை பேரோட வாழ்க்கையை மாற்றிருக்கு தெரியுமா? கொரோனாவுக்கு முன்னாடி மகேஷ் ஒரு நகைக்கடையில் சேல்ஸ்மேனாக இருந்தார். கோயம்புத்தூர் நகைக்கடையில் வேலை பார்த்தவருக்கு மைசூருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆச்சு. அப்போ தான் கொரோனா தன்னோட கோர முகத்தை காட்ட தொடங்கி இருந்தது. ஊர் திரும்ப வழி இல்லாமல் அங்கேயே தங்குற நிலைமை வந்துச்சு. சம்பளமும் குறைஞ்சிருச்சு. வேற வழியில் குடும்பத்தை நடத்தியாகணும். வேற வேலைக்கு போகலாமா, என்ன செய்யறதுன்னு ஒரே குழப்பம். அப்போ தான் நிஜமாவே பல்ப் எரிஞ்சுது. இங்கே வந்ததுக்கப்புறம் 2 monthsோட சேல்ரி அது இல்லை. அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப கஷ்டம் ஆகிடுச்சு. ரெண்டட் ஹவுஸ் வேறு. ஸோ அது ரொம்ப கஷ்டம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் வேண்டாம், சரி சொந்தமாக ஏதாவது பண்ணிக்கலாம் தான் ஸ்டார்ட் பண்ண. கொரோனா சமயத்தில் மகேஷ் மைசூரில் இருக்கார். தனியாக குழந்தைய வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்ட மகேஷின் மனைவி இப்போ கணவருக்கு துணையாக தொழிலில் உதவியாக இருக்காங்க. கண்டினியூவாக 1.5 month நாங்கள் பார்க்கவே இல்லை. ஃபஸ்ட் டைம் இந்த ஜாபுக்காக இவர் போயிருக்கார் மைசூர். 1.5 months நாங்கள் பார்க்கவே இல்லை. ரொம்ப ஃபீலிங்காக இருந்தது. அதுக்கப்புறம் சரி நம்மளாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டாச்சு, இது கொரோனா எப்போ முடியுங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ நம்மளாம் ஏதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு நான் எல்இடி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு மாமா டிஸ்கஷன் பண்ணாங்க. சரி அவரோட அப்பா கிட்ட எல்லாம் கேட்டு அவங்களும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க ஃபுல் அண்ட் ஃபுல். அப்புறம் என் ஜுவல்ஸ் இருந்தது எல்லாம் வச்சு நாங்கள் எல்இடி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நகைக்கடையையே நம்பி இருந்திருந்தா இன்னும் சேல்ஸ்மேனாக தான் இருந்திருக்கணும். வாழ்வோ தாழ்வோ சொந்த காலில் நின்று ஜெயிச்சு காட்டணும்னு வைராக்கியத்தோடு இருக்காரு மகேஷ். கஷ்டம் வர்றப்ப சோர்ந்து உக்காந்துட்டா கஷ்டம் நம்மளை ஜெயிச்சிடும். பல்ப் எறிகிறத போல பிரகாசமாக ஏதாவது யோசனை வரும்போது முயற்சி பண்ணிடலாம்னு இறங்கினா மகேஷ் போல ஏதாவது பாதை நிச்சயமாக புலப்படும். வாழ்க்கை ஒரு வட்டம்னு சொன்னோம்ல, அப்படி ஒரு வட்டத்தில் கீழே இருந்து மேலே போனவங்களெல்லாம் பார்த்தோம். ஆனால் கீழே வந்தவங்களும் இருக்காங்க. அவங்களில் நம்ம கோயம்புத்தூர் கனகராஜும் ஒருத்தர். கோயம்புத்தூரில் பரபரப்பான பந்தய சாலையில் கனகராஜுக்கு ஜவுளி கடைகள் இருந்தது. 2 கடைகள், 10 பேர் வேலை பார்க்க தொழில் நல்லா தான் போச்சு. இந்த கொரோனா காலம் வரும்னு மற்றவங்கள போல இவரும் நினைக்கவே இல்லை. போட்ட ஊரடங்கில் கடையை மூடினார். சரி, தளர்வுலாம் அறிவிச்சாங்களே, அப்போ திறக்கலாம்ல. திறந்தார். ஆனால் வாங்க வர்றவங்க கம்மியாயிட்டாங்க. என்னை சேர்த்து கடையில் சேர்ந்து 5 பேர், 2 கடையில் மொத்தம் 10 பேர். அவங்களுடைய வாழ்வாதாரமும் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டுன்னு சொல்லலாம். பட் என்னுடைய கமிட்மெண்ட்ஸு, பர்சனல் கமிட்மெண்ட்டு, ஷாப் கமிட்மெண்ட்ஸு, அப்படி இப்படின்னு உள்ளே இருக்கிற ஸ்டாக்கு பர்ச்சேஸ் பண்ணது, ஃபர்தராக பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய இருந்த ஐடியாஸ் எல்லாமே நமக்கு பெரிய அளவுக்கு ஒரு பாதிப்புன்னு தான் சொல்லணும். அது இன்னும் அதுலேருந்து வெளில வரல அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். கடனை கட்ட முடியலை, கடைகளுக்கான வாடகை கட்ட முடியலை, கடைகளை மூடிட்டார். கடைகளை பெருசாக்குற கனவெல்லாம் போச்சு. இப்போ தனியார் இன்சூரன்ஸ் கம்பெனியில் வேலைக்கு போயிட்டுருக்காரு. திரும்பவும் இதை வந்து கண்டினியூ பண்ணுறதா வேண்டாமா அப்படிங்கிற சுச்சுவேஷன் வந்து தான் நம்ம வந்து இதை க்ளோஸ் பண்ணுற ஸ்டேஜுக்கு இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணிக்கலாம், எல்லாமே ஃப்ரீயானதுக்கப்புறம் அதை பற்றி யோசிச்சிக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம வந்துட்டோம். எல்லாம் இனி இப்படியேவா போக போகுது? மாறும்ல, அந்த நம்பிக்கை இருக்குது இவருக்கு. பேசிக்கலாக நம்ம வந்து மார்க்கெட்டிங் ஃபீல்டு தான். ஸோ அதில் நமக்கு ஸோ மெனி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம இப்போதைக்கு எடுத்துக்கிட்டு நம்ம இந்த வருஷம் நம்ம ட்ராவல் பண்ணலாம்
திரும்பவும் நம்ம பழையபடி இந்த பிஸ்னஸ்ங்கிறது கண்டிப்பாக வருவோம். டியூ டு கொரோனா அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனால தான் நம்ம இதுலேருந்து ரிலீஃப் ஆகிறோம். உழைக்க தெரிஞ்சவனுக்கு பிழைக்க தெரியாதா? காலம் கனியும் போது கடைகளை திறந்துடலாங்கிறது நம்பிக்கை. அதானே எல்லாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். யாராவது நினச்சிருப்போமா வீட்டை விட்டு வெளியவே வராமல் குடும்பத்தோட வீட்டுக்குள்ளே இருப்போம்னு? ரொம்ப பேருக்கு ஊரடங்குக்கு முழு அர்த்தமே இப்போ தானே தெரியும். உண்மையை சொல்லுங்கள், வீட்டை விட்டு வெளியே வர கட்டுப்பாடு, தனிநபர் இடைவெளி, முகக்கவசம், இப்படியெல்லாம் போன வருஷம் வரைக்கும் நினச்சி தான் பார்த்தோமா? இல்லையே. 100 வயசானவங்க கூட இப்படி உலகத்தையே முடக்கி உட்கார வச்ச தொற்று நோயை பார்த்துருக்கவே மாட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப தொற்று நோய் சிகிச்சையெல்லாம் அசால்ட்டாக கடந்த டாக்டர்களை நினச்சி பாருங்க. அவங்களும் நர்ஸுகளும் தான் எத்தனை லட்சம் எத்தனை கோடி மக்களை கொரோனாலேருந்து குணப்படுத்தியிருக்காங்க. அப்படி கொஞ்சம் பேர் நம்மக்கிட்ட பேசியிருக்காங்க. ஆயிரத்தி 1918 அப்புறம் கிட்டத்தட்ட 101 வருஷம் கழிச்சு இது வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி இருக்க ஒரு சில பெருந்தொற்றை நாங்கள் பார்த்துருக்கோம். அதெல்லாம் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து என்னதான் வேலை பார்த்தாலும் வீட்டுக்கு போகும்போது நம்ம நார்மலாக இருப்போம். இப்போ அப்படி கிடையாது. இது எல்லாத்தையும் புரட்டி போட்டுருச்சு, உலகத்தையே புரட்டி போட்டுருச்சு. இன்னும் அடுத்தும் இது போயிடுச்சா இல்லையாங்கிறது தெரியல. இது எங்களுக்கு இந்த மாதிரி வேலை பார்க்குறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருந்தாலும் எங்கள் வாழ்க்கை முறையவே மாற்றியிருக்கு மருத்துவராக. இந்த மாதிரி இதில் வேலை பார்த்ததுக்கு நாங்கள் பெருமைப்படுறோம். பட் இது சீக்கிரம் போகணும்னு நினைக்கிறோம். வேலை பலு அப்படின்னு சொன்னாக்கா சார் கொரோனாவுக்கு முன்னாடி மிக அதிகம். ஆனால் வேலை பயம் அப்படின்னு சொன்னால் அது கொரோனா காலம் சார். அந்த பலுவோடு நாங்கள் வேலை செஞ்சப்போ கூட அந்த அரசு மருத்துவர் மக்களிடையே போய் சேரவில்லை. அரசு மருத்துவரின் பணிகள் மக்களிடையே போய் சேரவில்லை. ஆனால் மரணம்ங்கிற பயம் அதை பார்த்து மற்றவர்கள் வீட்டில் இருக்கும் பொழுது அந்த மருத்துவன் பணிக்கு வந்தாங்க பார்த்தீங்களா சார். அப்போ தான் ஒவ்வொரு மருத்துவருடைய மகத்துவமும் அவங்களுடைய சிறப்பும் மக்களிடையே போய் சேர்ந்துச்சு சார். அதை நான் இந்த இடத்துல கண்டிப்பாக பதிவு பண்ண விரும்புகிறேன். ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணிகிட்ருப்போம். ரொட்டீனாக சமையல் பண்ணுவோம். டியூட்டிக்கு எப்பயும் போல் எல்லாரோடையும் சகஜமாக இருப்போம். பேஷண்ட் பார்ப்போம், உடனே வீட்டுக்கு போவோம், உடனே சமைப்போம், சாப்பிடுவோம். இப்போ அப்படி இல்லை. ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு போனால் போயிட்டு ஒரு ப்ரிகாஷன், ஹாஸ்பிட்டல்லேருந்து உள்ளே போகும்போதே நம்ம பாத் எடுத்துகிட்டு தான் உடனே போய் சமையலில் போக முடியாது. இது ஒரு நிர்பந்திக்கப்பட்ட ஒரு சவாலாக, ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளாகி நாங்கள் இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். நமக்கே கொரோனா நோயாளினா கொஞ்சம் பீதி ஆகிறப்ப அவங்கள ட்ரீட் பண்ணி குணப்படுத்தி அனுப்பிட்டு இருக்கிற இவங்கள போல மருத்துவ சுகாதாரத்துறை மக்களை எல்லாரும் தலை வணங்கி கொண்டாடணும். கொஞ்சம் பேருக்கு பாசிட்டிவா, நிறைய பேருக்கு நெகட்டிவா. இந்த வருஷம் முக்கியமாக சொல்லணும்னா பாசிட்டிவ்ங்கிற வார்த்தை தான் நெகட்டிவான விஷயமா ஆயிடுச்சு. ஆனால் பாசிட்டிவா, அதாவது நல்லதாவே இனி நடக்கும்னு நம்பிக்கையாக இருப்போம். நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் இருக்கிறப்ப எதையும் சந்திக்கலாம். வெல்கம் டு 2021.